إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது. அவனையே புகழ்கிறோம், அவனிடமே உதவி தேடுகிறோம், அவனிடமே பாவ மன்னிப்பையும் கேட்கிறோம். நம்முடைய கெட்ட எண்ணங்களை விட்டு கெட்ட செயல்களை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறோம். அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டி விட்டானோ அவர்களை வழிகெடுப்பவர்கள் யாரும் இல்லை. அல்லாஹ் யாரை வழிகட்டில் விட்டு விட்டானோ அவர்களுக்கு நேர்வழி காட்டுபவர்கள் யாரும் இல்லை. வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு இணை துணை யாரும் இல்லை என்று நான் சாட்சி சொல்கிறேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அல்லாஹுடைய ஒரு அடிமை, அல்லாஹுடைய ஒரு தூதர் என்றும் நான் சாட்சி சொல்கிறேன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அன் அபி ஹுரைரத அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال சொல்லுகிறார்கள், قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூல், அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, மக்களே, இன்னல்லாஹ தய்யிப், நிச்சயமாக அல்லாஹ் பரிசுத்தமானவன், தூய்மையானவன், லா யக்புலு இல்லா தய்யிபா, பரிசுத்தமானதை தவிர வேறு எதையும் அவன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். وَإِنَّ اللَّهَ أَمَرَ الْمُؤْمِنِينَ بِمَا أَمَرَ بِهِ الْمُرْسَلِينَ அல்லாஹ் தன்னுடைய தூதர்களுக்கு, ரசூல்மார்களுக்கு என்ன கட்டளையிட்டானோ அதே கட்டளையை அவனை ஈமான் கொண்ட முஃமினான ஈமான் கொண்ட மக்களுக்கும் கட்டளையிட்டிருக்கிறான். ஃபகால், அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹர் ருசுல், தூதர்களே, ரசூல்மார்களே, குலு மினத் தய்யிபாத்தி வஅமலு சாலிஹா, நீங்கள் தூய்மையான பரிசுத்தமானதையே உண்ணுங்கள், சாலிஹான நல்ல செயல்களை செய்யுங்கள், அமல்களை செய்யுங்கள். இன்னி பிமா தஅமலூன அலீம், நிச்சயமாக நான் நீங்கள் செய்து கொண்டிருப்பதையெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன், நன்கு அறிந்தவனாக இருக்கின்றேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வகால, இன்னும் அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, அல்லாஹ்வை ஈமான் கொண்ட, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட மக்களே, குலு மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும், உங்களுக்கு வழங்கப்பட்டதிலிருந்து தூய்மையானதை நீங்கள் உண்ணுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சும்ம ذكر الرجل, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இரண்டு குர்ஆனுடைய ஆயாத் வசனங்களை ஓதி காட்டிய பிறகு, சும்ம அதற்கு பிறகு, ذكر الرجل ஒரு மனிதரை பற்றி சொன்னார்கள், நினைவூட்டினார்கள். யுதீலு ஸஃபர், அவர் நீண்ட பயணம், சஃபர் செய்து விட்டு வருகிறார், நீண்ட பயணத்தில் இருக்கிறார். அவருடைய நிலை எப்படி இருக்கிறது? அஷ்ஹஸ அக்பர், அவருடைய நிலை ஒரு அலங்கோலமான தலைவிரி கோலமாக, ஒரு பரட்டை தலையோடு முடிகள் விரிந்த நிலையிலே அவர் தலைவிரி கோலமாக இருக்கின்றார். இன்னும் அவருடைய ஆடையும் புழுதி படிந்து மிகவும் அழுக்கடைந்து இருக்கின்றது. இந்த நிலையிலேயே அவர் யமுத்து யதைஹி இல ஸமா, அவர் தன்னுடைய கைகளை வானத்தை நோக்கி விரிக்கிறார், அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வதற்காக. யா ரப்பி யா ரப்பி, என் ரட்சகனே, என் இறைவனே, என்னுடைய ரப்பே, என்னுடைய ரப்பே என்று அவர் பிரார்த்தனை செய்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், ஆனால்
வமத்அமுஹு ஹராம், அவருடைய உண்ணக்கூடிய உணவு ஹராமாக இருக்கிறது. வமஷ்ரபஹு ஹராம், அவருடைய குடிப்பு, அவருடைய பானங்கள் ஹராமாக இருக்கின்றது. வமல்பஸுஹு ஹராம், அவர் அணிந்திருக்கிற ஆடை ஹராமாக இருக்கின்றது. வஹுதிய பில் ஹராம், அவர் ஹராமிலேயே வளர்ந்தவராக தன்னுடைய உடலை, தன்னுடைய உயிரை வளர்த்து கொண்டவராக இருக்கின்றார். ஃபஅன்னா யுஸ்தஜாபு லிதாலிக், அவருக்கு எப்படித்தான் பதிலளிக்கப்படும், அவருடைய பிரார்த்தனை எப்படித்தான் ஏற்றுக்கொள்ளப்படும், அல்லாஹ்விடமிருந்து அவருக்கு எப்படி பதில் கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹி தஆலா தங்களுடைய ஸஹீஹிலே இந்த செய்தியை 1844வது ஹதீஸாக பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் தான் இன்றைய நம்முடைய ஜும்ஆவுடைய உரையின் மிக முக்கியமான மையக்கரு. அல்லாஹ் தஆலா ரசூலை அனுப்பி இருக்கிறான். அந்த ரசூல் வழியாக அவனுடைய தீனை இறக்கி இருக்கிறான், வஹியை இறக்கி இருக்கிறான். நாம் அந்த ரசூல் வழியாகத்தான் இந்த தீனை, அல்லாஹ்வுடைய குர்ஆனை, நபியின் சொல் செயல் அங்கீகாரத்தை கற்றுக்கொள்கிறோம். அதை நபித்தோழர்கள் கற்றுக்கொண்டார்கள். நபித்தோழர்கள் வழியாக நாம் அந்த ஆதாரபூர்வமான செய்திகளை அறிகிறோம். அவைதான் அன் அபி ஹுரைரத, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு என்கிற ஒரு நபித்தோழர், நபித்தோழர்களிலே அதிகமான ஹதீஸ்களை அறிவித்த நபித்தோழர், உண்மையாளர். அவர் அறிவிக்கிறார், ரசூலுல்லாஹ் கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதர் சொல்லும் போது என்ன சொன்னார்கள், அப்படியே அந்த வார்த்தைகளை அபூ ஹுரைரா நமக்கு அறிவிக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் எப்படி சொன்னார், ஐயுஹன்னாஸ், மக்களே, மனிதர்களே கவனியுங்கள். இந்த அழைப்பு ரசூலுல்லாஹ்வுடைய இப்படி ஒரு வார்த்தை வந்தால் மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்லும் பொழுது, மனிதர்களே, மக்களே கவனியுங்கள், எச்சரிக்கையாக இருங்கள், அலட்சியமாக இருக்காதீர்கள், நான் சொல்வதை நீங்கள் கேளுங்கள் என்று அர்த்தம். அல்லாஹ் தஆலாவும் குர்ஆனிலே ஏராளமான ஆயாத் அவருடைய வார்த்தைகளே ஐயுஹன்னாஸ், யா ஐயுஹன்னாஸ், மனிதர்களே, யா அஹ்லல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்ட யூதர்களே, கிறிஸ்தவர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட ஈமான் கொண்ட மக்களே, யா அய்யுஹர் ரசூல், தூதர்களே என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பல இடங்களில் அழைக்கிறான். இந்த செய்தியின் ஒரு தனித்தன்மை என்னதென்றால், ரசூலுல்லாஹ் யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே என்று தனக்கு முன்பு இருக்கின்ற தோழர்களுக்கு சொல்லுகிறார்கள். இதே செய்தி மறுமை நாள் வரைக்கும் வரக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் சொல்லப்பட்ட செய்தி. இதே செய்தியில் தான் 2 குர்ஆனுடைய ஆயத்துகளை ரசூலுல்லாஹ் மேற்கோள் காட்டுகிறார்கள். அந்த 2 குர்ஆனுடைய ஆயத்திலும் அல்லாஹ் அழைக்கிறான், யா அய்யுஹர் ரசூல், ருசுல், தூதர்களே என்று அழைக்கிறான். இன்னொரு ஆயத்துல யா அய்யுஹல்லதீன ஆமனு, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட ஈமான் கொண்ட மக்கள் என்று அல்லாஹ் அழைக்கிறான். ஆக இந்த ஆயத், இந்த ஹதீஸ் ஒரு மிகப்பெரிய செய்தியை சொல்லுகிறது. மனிதர்கள் ஒவ்வொருத்தரும், ஈமான் கொண்ட ஒவ்வொருத்தரும், இன்னும் ஈமான் கொண்டவர்கள் மட்டுமல்ல, மனிதர்களில் சாதாரணமானவர்கள் மட்டுமல்ல, அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அந்த ஈமானை மட்டுமே மக்களுக்கு பிரச்சாரம் செய்வதற்காக அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுத்து நபிமார்களாக, ரசூல்மார்களாக அனுப்பினானோ அந்த ரசூல்மார்களுக்கு கூட இடப்பட்ட கட்டளை இது. அது என்ன கட்டளை? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னல்லாஹ தய்யிப், நிச்சயமா அல்லாஹ் பரிசுத்தமானவன், அவன் மிக தூய்மையானவன், எல்லா கலங்கத்தை விட்டு, எல்லா அசுத்தங்களை விட்டு, அவன் மீது சொல்லப்படுகிற எல்லா பொய்களை விட்டு, எல்லா கற்பனைகளை விட்டு அல்லாஹ் பரிசுத்தமானவன். லம் யலிது வலம் யூலத், அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக சமமாக யாரும் இல்லை. அவன் எப்படிப்பட்ட அல்லாஹு ஸமத், அவன் எந்த தேவையுமே இல்லாதவன், அவனுக்கு எதற்கு தேவை? எந்த தேவையுமே இல்லை. அவன் மிக பரிசுத்தமானவன். அந்த பரிசுத்தமானவன் தன்னுடைய பண்புகளால் பரிசுத்தமானவன், தன்னுடைய செயல்களால் பரிசுத்தமானவன், அல்லாஹ்வுடைய பெயர்களால் பரிசுத்தமானவன். அல்லாஹ் தஆலா அவனுக்கு மிக அழகான பெயர்களை சூட்டி கொண்டிருக்கிறான். அல் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அந்த அல்லாஹ்வுடைய மிக மிக அழகான பெயர்களை கொண்டும் அவன் பரிசுத்தமானவன். அந்த பெயர்கள் ஒவ்வொன்றிலும் அல்லாஹ்வுடைய பண்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பண்புகள் ஒவ்வொன்றிலும் பரிசுத்தமான, அந்த பண்புகள் எதிலும் அவனுக்கு எந்த குறையுமே இல்லை. அவன்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அல்லாஹு அஸ்ஸ வ ஜல். இன்னும் அவனுடைய செயல்பாடுகள், அவன் எதையெல்லாம் செய்கின்றானோ அந்த எல்லா செயல்களிலும் முழுமை இருக்கும், பரிபூர்ணம் இருக்கும், குறைகள் இருக்காது, அநியாயம் இருக்காது, மோசடித்தனம் இருக்காது. அல்லாஹ் தஆலா நாடியதில் ஹிக்மா, நுட்பம் இருக்கும், ஞானம் இருக்கும். அவனுடைய செயல்கள் எந்த ஒன்றையும் எவனும் குறை சொல்ல முடியாது. ஒருவன் குறை சொல்லுகிறான் என்றால் அவனுடைய அறிவிலே குறை இருக்கும்,
அவனுடைய புத்தியிலே குறை இருக்கும், அவனுடைய குணத்திலே குறை இருக்கும், அவனுடைய நினைப்பிலே குறை இருக்குமே தவிர அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார்? இன்னல்லாஹ தய்யிப். ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார், அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, நிச்சயமாக அல்லாஹ் தய்யிப், லா யக்பலு இல்லா தய்யிபா. அவன் பரிசுத்தமானதை தவிர வேறு எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏன்? அவனே பரிசுத்தமானவன். அவன் பரிசுத்தமானவன். நம்மிடம் இருந்து அல்ல யாரிடம் இருந்தும் ஒரு அசுத்தமானது அவனுக்கு கொடுக்கப்பட்டால் அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இந்த இடத்தில் குர்ஆனுடைய ஒரு ஆயத்தை நினைவூட்ட வேண்டும். ஏனென்றால் கல்வியாளர்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதும் பொழுது சூரா பக்ராவுடைய 2வது அத்தியாயத்துடைய 267வது ஆயத்தை மேற்கோள் காட்டுகிறார்கள். அல்லாஹ் சொல்வார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட மக்களே, அன்ஃபிகு மின் தய்யிபாத்தி மா கஸப்தும் வ மிம்மா அக்ரஜ்னா லக்கும் மினல் அர்த். பூமியிலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு வெளியாக்கி இருக்கின்ற ரிஸ்குகள், அவனுடைய வாழ்வாதாரங்கள், அதை நீங்கள் உண்ணுங்கள், அதிலிருந்து நீங்கள் செலவழியுங்கள். நீங்கள் செலவழிப்பதும் சரி, நீங்கள் ஈட்டுவதும் சரி, அது எல்லாம் தூய்மையானதாக இருக்கட்டும். மா கஸப்தும், நீங்கள் எதை சம்பாதிக்கிறீர்களோ அது சம்பாத்தியம் தூய்மையானதாக இருக்க வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கு பூமியிலிருந்து உங்களுக்கு வாழ்வாதாரத்தை இறக்குகிறான். இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், வலா யதய்யமுல் ஹபீஸ மின்ஹு, நீங்கள் அசுத்தமானதிலிருந்து எதையும் கொடுத்து விடாதீர்கள், நீங்கள் செலவு செய்யாதீர்கள். துன்ஃபிகூன், நீங்கள் செலவு செய்வதில் அசுத்தமான கெட்ட விஷயங்களை யாருக்கும் தர்மம் செய்யாதீர்கள். வலஸ்தும் பிஆஹிரிஹி இல்லா அன் துக்மிது ஃபீஹி, உங்களுக்கு யாராவது கெட்ட பொருளை தர்மமாக கொடுத்தால் அதை நீங்கள் எப்படி வாங்குவீர்களா? வாங்க மாட்டீர்களே. நீங்க உங்க கண்களை மூடிக்கொள்வீர்களா இல்லையா? வெறுப்பீர்களா இல்லையா? அப்படி இருக்கும்போது நீங்கள் கொடுக்கின்ற தர்மத்தில் நீங்கள் கெட்டதையும் நீங்கள் வெறுக்கக்கூடியதையும் நாசமாகக்கூடியதையும் நீங்கள் எப்படி மற்றவர்களுக்கு தர்மம் செய்வீர்கள்? ஆகவே நீங்கள் தூய்மையானதை உண்ணுகிறீர்கள் என்றால் நீங்கள் கொடுக்கின்ற தர்மமும் மற்றவர்களுக்கு நல்லதை கொடுக்க வேண்டும். ஆகவே நீங்கள் ஒரு காலம் நீங்கள் வெறுக்கக்கூடிய, நீங்களே கண்ணை மூடிக்கொள்ளக்கூடிய, நீங்கள் வேண்டாம் என்று தள்ளக்கூடிய ஒரு பொருளை யாருக்கும் தர்மமாக கொடுக்கலாம் என்று நினைக்காதீர்கள். அல்லாஹ் சொல்றார், வலா தயம்முல் ஹபீஸ், நீங்கள் ஒரு கெட்டதை கலந்து அல்லது அதை தர்மமாக கொடுப்பதற்கு நினைத்து விடாதீர்கள் என்று சொல்லுகிறான். அல்லாஹ் வஅலமு அன்னல்லாஹ கனியுன் ஹமீத், தெரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அவன் தன்னிறைவானவன், அவன் அல் கனி, அவன் முழுக்க முழுக்க செல்வந்தன், அவனிடம் இல்லாத எதுவுமே இல்லை. ஹமீத், அவன் எல்லா புகழுக்கும் உரியவன். அப்படிப்பட்ட அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்ததிலிருந்து நீங்கள் கொடுப்பதும் தூய்மையானதாக இருக்கட்டும். இந்த ஆயத்திலிருந்து ஒன்று தெரிகிறது, மனிதர்களுக்கு கொடுப்பதிலே கூட நல்லதை கொடுக்க வேண்டும் என்றால், அல்லாஹ்விடம் நாம் ஒரு நன்மையை சமர்ப்பிக்கிறோம் என்றால், அது நம்முடைய வணக்கங்களா இருக்கட்டும், நாம் செய்யக்கூடிய தர்மங்களா இருக்கட்டும், எந்த காரியமாக இருந்தாலும் மனிதர்களே ஒரு கெட்டதை ஏற்க மாட்டார்கள் என்றால் அல்லாஹ் எப்படி ஏற்றுக்கொள்வான்? மனிதர்கள் அவர்கள் தூய்மையானவர்களாக அதிகம் இருப்பதில்லை. அவர்களிடம் ஹபீஸ் இருக்கிறது, அவரிடம் அசுத்தம் இருக்கிறது, அவருடைய குணங்களிலே அசுத்தம் இருக்கிறது, அவருடைய பேச்சுக்களில் அசுத்தம் இருக்கிறது, அவருடைய பழக்க வழக்கங்களில் அசுத்தம் இருக்கிறது. ஏன்? அவர்கள் அணிந்திருக்கிற ஆடைகள் அசுத்தமாகிறது, அவருடைய உடம்பில் இருந்து அசுத்தம் வெளியேறுகிறது, யூரின் பாஸ் ஆகிறது. அப்படி இருக்கும் பொழுது மனிதர்கள் அவர்கள் சாப்பிடக்கூடியது சாப்பிட்டு அசுத்தம் வெளியேறக்கூடிய நிலை இருந்தும் கூட அவர்கள் அசுத்தமானதை ஏற்க மாட்டார்கள். ஆனால் சுத்தமாக பரிசுத்தமா இருக்கக்கூடிய அல்லாஹ்விடம் நீங்கள் கொடுக்கக்கூடியதை ஒரு ஷிர்க் கலந்து, குஃப்ரு கலந்து, நிஃபாக்கோடு நீங்கள் எப்படி அதை செய்ய முடியும்? ஆக செய்யக்கூடிய அமல்கள் அனைத்தும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அதில் எந்த ஒரு கசடு இருக்கக்கூடாது, முகஸ்துதி இருக்கக்கூடாது. பாராட்டுக்காக, பெருமைக்காக அல்லது புகழுக்காக, மக்களுடைய பேச்சுக்காக, மக்கள் நம்மை திரும்பி பார்க்க வேண்டும் என்பதற்காக உங்களுடைய அமல்களை செய்து விடாதீர்கள். மக்கள் நம்மை தர்ம சிந்தனை உள்ளவர், வள்ளல் என்று பேச வேண்டுவதற்காக நீங்கள் தர்மம் செய்து விடாதீர்கள். அவை தூய்மையானதையே நீங்கள் அல்லாஹுவுக்கு கொடுங்கள். ஏனென்றால் அல்லாஹ் தூய்மையானதை மட்டும்தான் ஏற்றுக்கொள்வான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் இந்த இடத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு ஹதீஸ். அன் அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال, இதையும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தான் சொல்லுகிறார்கள். இந்த ஹதீஸை கேளுங்கள். قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் تصدق بعدل تمرة من كسب طيب ولا يقبل الله الا الطيب. ஒரு மனிதர் தர்மம் செய்கிறார், அவர் ஒரு பேரிச்சம் பழத்தை தான், மிகச் சிறிய ஒரு தர்மம், அதை அல்லாஹ்வுக்காக அவர் தர்மம் செய்கிறார். அவர் தர்மம் செய்தால் அது பரிசுத்தமான சம்பாத்தியத்திலிருந்து, ஹராம் இல்லாமல்
அவர் அந்த உணவுப் பொருளை ஒருத்தருக்கு தர்மம் செய்கிறார் என்றால் அல்லாஹ் அதை கபூல் செய்து ஏற்றுக்கொள்கிறான். ஏனென்றால் ரசூலுல்லாஹ் சொல்ல அல்லாஹ் தூய்மையானதை மட்டும்தான் ஏற்றுக்கொள்வான். ஆகவே இந்த தூய்மையானதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். எப்படி ஏற்றுக்கொள்வான் தெரியுமா? இன்னல்லாஹ் யதகப்பலுஹா பியமீனிஹி, அவன் தன்னுடைய வலது கையால் ஏற்றுக்கொள்கிறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளிலே அவனுடைய பண்புகளிலே ஒன்று அல்லாஹ்வுக்கு வலக்கை உண்டு. அதை நாம் கற்பனை செய்ய மாட்டோம், எந்த படைப்போர் ஒப்பிட மாட்டோம். அல்லாஹு தஆலா லைஸ கமிஸ்லிஹி ஷை, அவனுக்கு ஒப்பானது எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட அல்லாஹ் தன்னுடைய வலது கையால் அந்த தர்மத்தை வாங்கிக் கொள்கிறான், கபூல் செய்கிறான். இப்போது ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், சும்ம யுரப்பிஹா லிஸாஹிபிஹா கமா யுரப்பி அஹதுக்கும் ஃபுலூவஹு ஹத்தா தகூன மிஸ்லல் ஜபல். அல்லாஹ் வலது கையால் அந்த தர்மத்தை ஏற்றுக்கொண்டு, நீங்கள் ஒரு குதிரை குட்டியை வளர்ப்பீர்கள் அல்லவா, அந்த குதிரை குட்டியை எப்படி வளர்ப்பீர்களோ அது போல அந்த தர்மத்தை அல்லாஹ் வளர்க்கிறான். அது எந்த அளவுக்கு ஆகிவிடும் என்றால், நீங்கள் கொடுத்தது ஒரு பேரிச்சம்பழ அளவுதான், ஆனால் அந்த தர்மம் எப்படி வளர்க்கப்பட்டு விடும் அல்லாஹ்வால் என்றால், அல்லாஹ் அதை ஒரு மலை அளவுக்கு வளர்த்து விடுவான். அல்லாஹு அக்பர். ஏன்? ஒரு தூய்மையான தர்மம், அதுல எந்த மோசடித்தனம் இல்லை, ஹராம் கலக்கவில்லை, ஹராமான சம்பாத்தியத்தில் அந்த தர்மம் செய்யப்படவில்லை. இது அல்லாஹ்வுக்காக செய்யப்பட்ட தர்மம் எனும்போது தூய்மையாளனான அல்லாஹ் அந்த தூய்மையான தர்மத்தை தனது வலது கையால், அவருடைய பரிசுத்தமான புனிதமான தன்னுடைய வலது கையால் வாங்கி கொண்டு அதை அல்லாஹ் வளர்க்கிறான். நீங்கள் எப்படி ஒரு குட்டியை வளர்ப்பீர்களோ, எவ்வளவோ அதை வளர்த்து அதை பெரிதாக்க வேண்டும் விரும்புவீர்களோ, அதுபோல அதன் மீது எப்படி அக்கறை காட்டுவீர்களோ, அது போல உங்களுடைய தர்மத்தை ஏற்றுக்கொண்ட அல்லாஹ் அதன் மீது அக்கறை காட்டுகிறான். ஆகவே அல்லாஹ் வளர்த்து விடுகிறான். ஒரு நாள் நீங்கள் மறுமையிலே போகும் பொழுது நீங்கள் இங்கே செய்த பேரிச்சம்பழம் அளவுக்கான தர்மம் ஒரு மலை அளவுக்கு மாறி இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸிலிருந்து தெரிகிறது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அமல்களிலே எல்லாவற்றிலும் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறான். அந்த ஒவ்வொரு அமலும் அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். இது தர்மத்திற்கு மட்டுமல்ல, நம்முடைய பேச்சாக இருக்கட்டும், நம்முடைய பார்வையாக இருக்கட்டும், நாம் நம்முடைய காதுல ஒரு விஷயத்தை கேட்கிறோம் பாருங்கள், அது அல்லாஹ்வுக்காக நல்லதை கேட்க வேண்டும். இந்த காது அல்லாஹ் படைத்தது, அப்படின்னா இது ஹராமை இதுக்கு பயன்படுத்தக்கூடாது. இந்த கண்கள் ஹராமை பார்க்க விரும்பக்கூடாது, இந்த வாய் ஹராமை பேச விரும்பக்கூடாது, இந்த கை ஹராமானதை தொட விரும்பக்கூடாது. இந்த ஒவ்வொன்றும் என்னுடைய ரப்புக்காக அவன் என்னை இந்த அமல்களிலே கபூல் செய்ய வேண்டும். என்னுடைய காது செய்த அமலை அது கபூல் செய்ய வேண்டும் அல்லாஹ். என்னுடைய வாய் செய்த அமலை அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும். என்னுடைய கண்கள் செய்த அமலை அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும். அவ கபூல் செய்வது அல்லாஹ் தஆலா பரிசுத்தமானதை கபூல் செய்வான் என்றால் நான் பரிசுத்தமானதை செய்ய வேண்டும். என்னுடைய செயல்பாடுகள் அனைத்திலும் பரிசுத்தம் வெளிப்பட வேண்டும் என்று ஒரு அடியான் எதிர்பார்க்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தஆலாவுடைய இந்த ஹதீஸ்கள், ரசூலுல்லாஹ்வுடைய இந்த ஹதீஸ்கள் வாயிலாக நம்ம தெரிந்து கொள்கிறோம். அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய சூரா அல் கஹஃப் 18வது சூராவுடைய கடைசி ஆயா, அல் கஹஃபுடைய கடைசி ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபமன் கான யர்ஜூ லிகாஅ ரப்பிஹ் ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹா வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா. யார் அல்லாஹ்வை சந்திக்க ஆதரவு வைக்கின்றாரோ, அல்லாஹ்வை பார்க்க வேண்டும், அவருடைய பேச வேண்டும், அவருடைய கூலியை பெற வேண்டும், அவனுடைய அழகை பார்க்க வேண்டும் என்று ஆசை வைக்கிறாரோ, அதற்காக சொர்க்கம் போக வேண்டும் என்று ஆசை வைக்கிறாரோ, அவர் என்ன செய்ய வேண்டும்? ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹா, அவர் சாலிஹான அமலை செய்ய வேண்டும். அது எப்படி இருக்கும்? அந்த சாலிஹான அமல் எப்படி உருவாகும்? வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா, அவர் தன்னுடைய ரப்புக்கு செய்யக்கூடிய இபாதத்திலே, வணக்கத்திலே எதிலும் அவனுக்கு இணை வைத்து விடக்கூடாது. அசுத்தங்களிலே முதல் இடத்தில் இருக்கக்கூடியது அஷ்ஷிர்க், அல் குஃபுர், அன் நிஃபாக். ஒருத்தருடைய கல்வில, அவனுடைய அகீதாவிலே வரக்கூடிய அசுத்தம், கொள்கையிலே வரக்கூடிய அசுத்தம், அல்லாஹ் அவனை ஏற்க மாட்டான். அல்லது அதற்கு அடுத்த இடத்தில் இருக்கக்கூடியது அவனுடைய பேச்சிலே வரக்கூடிய அசுத்தம், அவருடைய பார்வையில வரக்கூடிய அசுத்தம். ஆக ஒருத்தருடைய செயல்பாடுகள் அசுத்தமாகிவிட்டால் தூய்மையாளனான அல்லாஹ் அவனிடம் ஏற்க மாட்டான் என்பதைத்தான் இந்த ஹதீஸுடைய ஆரம்ப பகுதியிலே நாம் தெரிந்து கொள்ள மிக முக்கியமான படிப்பனை. அதற்கடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ரசூல் நமக்கு சொல்லுகிறார், வ இன்னல்லாஹ அமரல் முஃமினீன், நிச்சயமாக அல்லாஹ் முஃமின்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறான், பீமா அமர பிஹில் முர்சலீன், தன்னுடைய ரசூல்மார்களுக்கு என்ன கட்டளையிட்டானோ அது போன்றே கட்டளையிட்டிருக்கிறான். 2 ஆயத்துக்களை ரசூலுல்லாஹ் இங்கே நினைவூட்டுகிறார்கள், மேற்கோள் காட்டுகிறார்கள்.
இது ஒரு பெரிய ஆதாரத்தை நமக்கு காட்டுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுக்கு விளக்கம் சொல்ல வந்தவர்கள். குர்ஆனுடைய 2 ஆயத்தை மேற்கோள் காட்டி அவர்களே விளக்கக்கூடிய ஒரு ஆதாரம் தான் இந்த ஹதீஸ். அப்படி என்றால் குர்ஆனை விளக்குகின்ற பொறுப்பிலே அல்லாஹ் தன்னுடைய நபி அனுப்பினான். அந்த நபி சில சமயங்களில் குர்ஆனுடைய ஆயத்துக்களை ஓதி காட்டி, ஒரு ஆயத்தல்ல 2 ஆயத்துக்களை கூட ஓதி காட்டி விளக்கி இருக்கிறார்கள். அதற்கு இது ஆதாரம். ஏனென்றால் இந்த ஹதீஸிலே ஒரே நேரத்தில் ரசூலுல்லாஹ் 2 ஆயத்துக்களை ஓதி காட்டுகிறார்கள். இது இன்னொரு ஆதாரத்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. என்ன தெரியுமா? குர்ஆனுடைய ஒரு ஆயத் இன்னொரு ஆயத்தோடு அது விளக்கத்தை கொடுக்கும். ஒரு ஆயத்தை விளங்குவதற்கு இன்னொரு ஆயத்து உதவும். ஒரு ஆயத்துடைய கருத்தை இன்னொரு ஆயத்து பலப்படுத்தும். ஏனென்றால் இங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபகால யா அய்யுஹர் ருசுல், தூதர்களே, ரசூல்மார்களே, குலு மினத் தய்யிபாத், தூய்மையான பரிசுத்தமான ஹலாலான உணவை நீங்கள் உண்ணுங்கள். வஅமலு ஸாலிஹா, இந்த ஹலாலான உணவை கொண்டு உண்டு அதன் மூலமாக நீங்க சாலிகான அமல்களை செய்யுங்கள். சாலியான நல்ல அமல்கள் எப்போது உருவாகும் தெரியுமா? முதல் அதற்கு அடிப்படை ஹலாலான உணவு. சம்பாத்தியம் ஹலாலாக இருக்க வேண்டும். அந்த உண்ணப்படுகிற உணவும் ஹலாலாக இருக்க வேண்டும். ஒன்று ஹலால் ஆகுவதற்கு 2 நிபந்தனைகளும் பூர்த்தியாக வேண்டும். முதலாவது, அந்த பொருளை வாங்குவதற்கு வந்த பணம் அது எப்படி வாங்கப்பட்டது, அது எப்படி கிடைத்தது? அது அன்பளிப்பாக கிடைத்ததா, அல்லது ஒருவர் இரவலாக கொடுத்ததால் கிடைத்ததா, அல்லது ஒருத்தர் உழைத்தார், அவர் சம்பாதித்தார், அந்த பணத்தால் அந்த பொருளை வாங்கினார். அப்படி என்றால் முதலாவது அந்த பொருளை வாங்குவதற்கு, அதை அடைவதற்கு வழியாக இருந்தது எது? அல்ல மோசடித்தனமா? ஒருவன் தான் அனுபவிப்பதற்கு பொருளை வாங்க நினைத்தான், அதற்கு ஒரு பெரிய கொள்ளையடிக்க நினைத்தான், அதற்கு ஒரு வாய்ப்பை காத்து கொண்டிருந்தான். வரதட்சணை வாங்கினால் நமக்கு இல்லாததுக்கு கிடைச்சிடும், நாம கேட்டதெல்லாம் கிடைச்சிடும் என்று நிர்பந்தித்து மோசடி செய்து மிரட்டியோ அல்லது ஏதோ ஒரு விதத்துல பயமுறுத்தியோ, நீ உன்னுடைய புள்ள நல்லா இருக்கணும்னா எனக்கு இவ்வளவு கொடுத்தாலும் நல்லா இருக்கும்னு பேசிட்டு அதற்கு ஆளை தேடினா அதற்கு ஒரு ஏமாளி கிடைத்தால் கடைசியில் வேறு வழி இல்லாமல் அவர்கள் வரதட்சணை கொடுத்தார்கள். இப்படி அவன் வாங்கி அனுபவிக்கிறானா? அல்ல இன்னொருவன், அவன் பெரிய புத்திசாலி, அவன் எப்படியெல்லாம் மக்களும் தந்திரமாக வியாபாரத்தில் பேசுவதை கொண்டு மக்களை ஏமாற்றுவதன் மூலமாக அவன் அந்த வியாபாரத்திலே தன்னுடைய லாபத்தை சம்பாதிக்க முடியும் என்று திட்டமிடுகிறான். அப்ப அதற்கு அவன் அது வியாபார தந்திரம் நினைக்கிறான், பொய் பேசுகிறான், குறைகளை மறைக்கிறான். ஒரு மனிதனை என்னென்ன பேசினால், எப்படியெல்லாம் அவனுக்கு ஆசை ஊட்டினால் அவன் இந்த பொருளை வாங்குவான், அவனுடைய பணம் நம்ம கைக்கு வரும் என்று நினைக்கிறான். இப்படி அவன் ஏமாற்றி தந்திரம் செய்தானா? அல்ல இன்னொருவன் இருக்கிறான், மிக இலகுவாக நான் வியாபாரம் பண்ணுகிறேன் என்று அவன் நினைக்கிறான். ஏன்னா அவன் பணத்தை பணத்தால் பெருக்க நினைக்கிறான், வட்டி வாங்குகிறான், வட்டி கொடுக்கிறான், அதன் மூலமாக வியாபாரம் செய்ய பார்க்கிறான். இன்னொருத்தன் எந்தெந்த குறுக்கு வழிகள் எல்லாம், ஹலால் இல்லாத வழிகளில் எல்லாம் பொருளை, சம்பாத்தியத்தை, செல்வத்தை உருவாக்குவதற்கு, வளர்ப்பதற்கு நினைக்கிறான், அப்படியெல்லாம் செய்கிறான். இதெல்லாம் ஒரு வழி. இன்னொருவன் பரிசுத்தமான ஹலாலான முறையில் சம்பாதிக்கிறான். ஆனால் அவன் சாப்பிடக்கூடியது, அவன் உடுத்தக்கூடியது, அவன் குடிக்கக்கூடியது ஹராமா இருக்குது. அவன் எந்த ஹலாலான சம்பாத்தியத்தை கொண்டு சம்பாதித்தானோ, ஆனால் அவனுக்கு அது கடைசியில் கிடைப்பதிலே அவன் எடுத்துக்கொள்வது எது? ஹராம். உதாரணத்துக்கு அவன் சாப்பிடுகிறான், அல்லாஹ் ஹராமாக்கும் உணவை சாப்பிடுகிறான். உதாரணத்துக்கு அவன் சாப்பிடுகிற உணவு ருசியான உணவு, ஆனா அல்லாஹ்வின் பெயர் சொல்லி அறுக்கப்படாத ஒரு பிராணி, ஒரு ஆடோ மாடோ ஏதோ ஒன்று, அதை அவன் சாப்பிடுகிறான். அல்லது அவனுக்கு தெரியவில்லை, அவன் தன்னுடைய இந்த உணவு பற்றி சட்டமே அதை பற்றி அறிவே இல்லாமல் இருக்கிறான், அவன் ஹராமானது சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். இன்னொருவன் இருக்கிறான், குடிக்க கூடாது, அவன் மது குடிக்கிறான். ஆனா ஹலாலான சம்பாத்தியம் சம்பாதிச்சு குடிப்பது மது அல்லது வேறு ஏதேனும் ஹராமானது. அப்படியா? இன்னொருத்தன் இருக்கிறான், அவன் ஆடை அணிகிறான், அவனுக்கு நல்ல சம்பாத்தியம், ஹலாலான வருமானம், ஆனால் அவன் அணியக்கூடிய ஆடை பட்டாடை, ஏன்னா அது ஹராமான ஆடை, அல்லாஹ் அவனுக்கு தடுத்து இருக்கிறான். அவன் அணிகிறான், தங்க செயின் அணிகிறான், பிரேஸ்லெட் அணிகிறான், அவனுக்கு அது ஹராமானது. ஆனால் இந்த ஹராமிலா செய்யணும், அவன் சம்பாத்தியம் ஹலாலாக சம்பாதிக்கிறேன்னு நினைக்கிறான். இப்படியெல்லாம் ஹராமாக ஒருவன் சம்பாதித்தாலும், அல்லது சம்பாத்தியம் ஹலாலாக இருந்து அவன் உண்ணக்கூடியது, குடிக்கக்கூடியது, உடுத்தக்கூடியது ஹராமாக இருந்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அவனுடையதை ஏற்க மாட்டான், அவனுடைய துஆவை ஏற்க மாட்டான். இந்த ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலில் அல்லாஹ் தன்னுடைய தூதர்கள் கட்டளையிட்டதை சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் இங்கு ஒரு மிகப்பெரிய செய்தி இருக்கிறது. தூதர்களுக்கு கூட அல்லாஹ் விதிவிலக்கு தரவில்லை. அவர்கள் சம்பாத்தியத்தில் அவர்கள் ஹலாலைத்தான் கடைபிடிக்க வேண்டும். ஹராமான சம்பாத்தியம் எதையும் அவர்கள் கடைபிடிச்சிடக்கூடாது, ஹராமானது சாப்பிடக்கூடாது.
இதற்கு அல்லாஹ் காரணம் சொல்லுகிறான், நீங்கள் இப்படி தூய்மையானதை நீங்கள் சம்பாதித்து உண்டு, அதன் மூலமாக நீங்கள் அமல் செய்யுங்கள். அமல் செய்வது, சாலிகான அமல் செய்வது என்பது எப்போது நடக்கும் என்றால் நாம் ஹலாலான சம்பாத்தியத்திற்கும் போனால் மட்டும்தான் நடக்கும். இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் இன்னி பிமா தஅமலூன அலீம், நிச்சயமாக நீங்கள் செய்து கொண்டிருப்பதையெல்லாம் நான் நன்கு அறிந்தவன். இது நமக்கு ஒரு பெரிய செய்தியை சொல்லுகிறது. தூதர்களுக்கே ஒரு எச்சரிக்கை இருக்கிறது, நீங்கள் செய்து கொண்டிருப்பதை நான் நன்கு அறிவேன். ஆகவே நீங்கள் உண்ணுவது தூய்மையானது இருக்கிறதா என்பதை நன்கு சோதித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உடுத்துவது, நீங்கள் குடிப்பது எல்லாம் தூய்மையானதானா, ஹலால் தானா என்பதை சோதித்துக் கொள்ளுங்கள். என நாளை உங்களை நான் விசாரிப்பேன். நீங்கள் செய்தது குறித்து நான் அறிந்தவன், ஆகவே உங்களை நான் கண்டுகொள்ளாமல் இருக்க மாட்டேன். நீங்களும் என்னுடைய விசாரணையில் வருவீர்கள் என்கிற மிகப்பெரிய எச்சரிக்கை ரசூல்மார்களுக்கு இருந்திருக்கிறது என்பது இந்த ஆயத்திலிருந்து தெரிகிறது. இந்த ஆயத்தை ரசூலுல்லாஹ் ஓதி காட்டிவிட்டு அடுத்தது கூடவே இன்னொரு ஆயத்தை ஓதுகிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே. அது யார்? நாம் தான். அப்போது நாம் தூதர்கள் அல்ல, ஆனால் தூதர்களுக்கு இடப்பட்ட கட்டளை இங்கு நமக்கும் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை ஓதுகிறார்கள். குலு மின் தய்யிபாத், நீங்கள் தூய்மையானதை உண்ணுங்கள். மா ரஸக்னாக்கும், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரிசுக்கிலிருந்து தூய்மையானதை உண்ணுங்கள். அப்படி என்றால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதில் நீங்கள் ஹலாலை விட்டு ஹராமானதை நீங்க உண்டால், ஹராமானதை குடித்தால், ஹராமானதை நீங்க சம்பாதித்து நீங்க ஆடை அணிந்தால் அதனுடைய விளைவை நீங்கள் எதிர்கொள்வீர்கள். வஷ்குரு லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன், சூரா அல் பக்ரா 2வது அத்தியாயத்துடைய 172வது ஆயத். இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா தூய்மையானதை உண்ணுங்கள் என்று சொல்லிவிட்டு இதன் மூலமாக நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று சொல்லுகிறான். இதை சொல்லிவிட்டு சொல்லுகிறான், இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன், நீங்கள் உண்மையிலேயே அல்லாஹ்வை வணங்குபவர்கள் என்றால், அல்லாஹ்வுத்தான் இபாத் செய்கிறோம் என்று நீங்கள் உண்மையிலே லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லியிருப்பவர்களாக இருந்தால் நீங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும். நீங்கள் ஹலால் ஆனதைத்தான் நீங்கள் சாப்பிட வேண்டும், ஹலால் ஆனதைத்தான் நீங்கள் அனுபவிக்க வேண்டும். ஹராமான வழியில் நீங்கள் எதை உண்ணக்கூடாது, உடுத்தக்கூடாது, குடிக்கக்கூடாது, அனுபவிக்க கூடாது. இங்க ஒரு பெரிய செய்தி என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் இந்த 2 ஆயத்துக்களை மேற்கோள் காட்டிவிட்டு ஒரு மனிதனை சொல்லுகிறார்கள். அந்த மனிதன் யார் நமக்கு தெரியாது, அவருடைய பெயர் தெரியாது. ஆனால் அந்த மனிதனை ரசூலுல்லாஹ் வர்ணிக்கிறார்கள். அவன் எப்படிப்பட்ட மனிதன் என்று வர்ணிக்கிறார்கள். ذكر الرجل, ஒரு மனிதனை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். யுதீலு சஃபர், அவன் ஒரு நீண்ட பிரயாணம் செய்தான். நீண்ட பிரயாணம். இந்த நீண்ட பிரயாணத்துக்கு விளக்கம் என்ன தெரியுமா? கல்வியாளர்கள் சொன்ன விளக்கம், நீண்ட பிரயாணம் என்றால் அது இபாதத்துகளுக்காக உள்ள பிரயாணம். ஒருவன் ஹஜ்ஜு செய்வதற்காக அல்லது உம்ரா செய்வதற்காக, அல்லது ஒருவன் தன்னுடைய ஒரு சகோதரனை சந்திப்பதற்காக நீண்ட பிரயாணம் செய்கிறான். அல்லாஹ்வுக்காக அவரை சந்திக்க போகிறான். உண்மையிலேயே நீண்ட பிரயாணத்துடைய கருத்தை நாம் இந்த காலத்தில் பார்ப்பதை விட ரசூலுல்லாஹ் சொன்ன காலத்தில் எப்படி இருக்கும் நினைத்து பாருங்கள். அந்த காலம் நீண்ட பிரயாணம் என்றால் அது சாதாரணமானது அல்ல. பல மாதங்கள் அவன் பிரயாணம் செய்ய வேண்டும். அப்படி என்றால் அதற்காக அவன் எல்லா ஏற்பாடும் செய்து கொண்டு போக வேண்டும். அதற்காக அவன் உணவு, உடை, அதற்கான வாகனம் எல்லாம் ஏற்பாடு செய்துவிட்டு அவன் அந்த பிரயாணத்தை செய்வான். அந்த பிரயாணத்தை செய்த அந்த மனிதன் நீண்ட பிரயாணம் செய்துதான் அவன் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறான். இப்போது அவனுடைய நிலை எப்படி இருக்கிறது? அவன் தலைவிரி கோலமாக, அவனுடைய உடம்பிலே புழுதி படிந்தவனாக இருக்கிறான். அந்த பிரயாணத்துடைய களைப்பு, அழுக்கு அவனை பார்த்தாலே அவனுடைய நிலை அலங்கோலமாக இருப்பதையெல்லாம் எந்த மனிதனும் பார்த்தவனு கண்டுகொள்ள முடியும். இவன் இந்த ஊர்க்காரன் அல்ல, எங்கிருந்தோ வந்து கொண்டிருக்கிறவன், அவன் மிக கஷ்டப்பட்டு வந்து கொண்டிருக்கிறவனுடைய நிலைமை மிக மோசமாக ஆகிவிட்டது, அவனுக்கு ஏதேனும் உதவி தேவைப்படுகிறது என்று பார்ப்பவர் தெரிந்து கொள்வார். அப்படிப்பட்டவராக அவர் இருக்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், இந்த நிலை உண்மையிலே அவனுக்கு இருப்பதால் தான் அந்த மனிதன் தன்னுடைய கைகளை அவன் வானத்தின் பக்கம் நோக்கி உயர்த்தி விடுகிறான். அவனுக்கு ஒரு தேவை வந்து விட்டது, அவனை காப்பாற்ற வேண்டும். அவன் அல்லாஹ்வை மட்டும்தான் இப்போது கேட்க முடியும். எந்த மனிதனும் உதவ முடியாது. அந்த நிலைக்கு அவன் தள்ளப்பட்டு விட்டான், அந்த நிலைக்கு அவன் ஆளாகி விட்டான். இப்பொழுது அவன் ஒரு பரந்த பயணத்தின், ஒரு நீண்ட பயணத்தின் ஒரு இடத்திலே அவன் நின்று கொண்டு அலங்கோலமான நிலையில் தனக்கு ஆதரவு தருபவர்கள் யாரும் இருக்க மாட்டார்களா என்ற இடத்திலே அல்லாஹ்வின் பக்கம் கை உயர்த்தி விட்டான். இனி அவனுக்கு உதவி அல்லாஹ்வின் பக்கம் இருந்து மட்டும்தான் வர முடியும், வேறு எந்த வழியும் அவனுக்கு இல்லை. இப்படி என்றால் அவருடைய நிலைமை எப்படி இருக்கும்? அவருடைய வார்த்தை எப்படி இருக்கும்? ரசூலுல்லாஹ் சொல்ல, யா ரப்பி யா ரப்பி, என் ரட்சகனே என் ரட்சகனே, என்னை காப்பவனே, என்னை படைத்தவனே, என்னுடைய ரப்பே என்று கூப்பிடுகிறான்.
ரசூலுல்லாஹ் இதற்கு பிறகு அவன் என்ன பிரார்த்தனை செய்தான் என்று சொல்லவில்லை. என்ன துவா அவன் கேட்டான், அவனுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான், அவனுடைய நிலைமை என்னவெல்லாம் அவன் தன்னுடைய புலம்பலை அல்லாஹ்விடம் சொன்னான் என்று ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை. ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன தெரியுமா சொல்லுகிறார்கள், அவனை பற்றி இப்போது ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். வ மத்அமுஹு ஹராம், அவனுடைய உணவு ஹராமாக இருக்கின்றது. வ மஷ்ரபுஹு ஹராம், அவனுடைய குடிப்பு ஹராமாக இருக்கின்றது. வ மல்பசுஹு ஹராம், அவனுடைய உடையும் ஹராமாக இருக்கின்றது. வ குதிய பில் ஹராம், ஹராமிலே வளர்ந்தவனாக அவன் இருக்கிறான். அவனுடைய சதை, அவனுடைய ரத்தம், அவனுடைய உடம்பு, அவனுடைய எல்லாம் ஹராமியாக அவன் இருக்கிறான். ஃபஅன்னா யுஸ்தஜாபு லிதாலிக், இப்படி இருக்கின்ற ஒருவனுக்கு எப்படி அவனுடைய பிரார்த்தனை அல்லாஹ்விடம் பதிலளிக்கப்படும்? அவன் எப்படி அல்லாஹ் அவனுக்கு பதிலளி தருவான்? தரமாட்டான் என்று ரசூலுல்லாஹ் இங்க ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை நமக்கு செய்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களே, இந்த செய்தி நம்முடைய உணவு, நம்முடைய பானம் குடிப்பு, நம்முடைய உடை, இந்த மூன்றும் மிக முக்கியமாக அதுல ஏதேனும் ஹராம் கலக்கிறதா என்பதை ஒவ்வொரு முஸ்லிம் பயந்து பயந்து சோதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நான்காவது ஒரு விஷயம் இருக்கிறது. வகுதிய பில் ஹராம் என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக ஒருவனுடைய வாழ்க்கையை குறிக்கும். ஏனால் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதும் போது கல்வியாளர்கள் ஒரு உதிய பில் ஹராம் என்றால் ஒருத்தன் ஹராமிலேயே தன்னை வளர்ப்பது, முழுக்க 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 ஹராம், அதாவது பகுதி அளவுக்கெல்லாம் அல்ல. அவன் சம்பாதித்து ஹராமிலே சம்பாதித்து வீடு கட்டி விட்டான். ஹராமான சம்பாத்தியத்தில் தான் ஒரு அருமையான கிங் காட் பெட்டு போட்டிருக்கிறான். ஹராமான சம்பாத்தியில் தான் அவன் சுகம், அவனுக்கு என்ன தேவையோ தேடிக்கொண்டான். ஹராமான சம்பாத்தியம் அவன் சொத்து சுகங்கள் எல்லாம் வாங்கி குவித்திருக்கிறான். ஹராமான சம்பாத்தியத்தில் தான் அவனுடைய கார் ஓடிக்கொண்டிருக்கிறான். அவன் போடுற பெட்ரோல், அதற்கு இருக்கிற அந்த காருக்கு இருக்கிற ரத்தம் இருக்கிறது, அது ஹராமில்லான ரத்தத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அவன் அங்க உட்கார்ந்து இருப்பதும் வெளியேறுவதும் நடப்பதும் உட்காருவதும் எல்லாம் அவனுடைய மூச்சு, அவனுடைய மூச்சு இயங்கிக் கொண்டிருப்பதற்கு, அவனுடைய இதயம் துடித்துக் கொண்டிருப்பதற்கு, அந்த இதயத்துடைய ரத்த நாளங்களில் வேலை நடந்து கொண்டிருப்பதற்கு எல்லாவற்றுக்கும் காரணம் அவருடைய ஹராமான சம்பாத்தியம். அதுக்கு பேர் தான் வகுதிய பில் ஹராம். இந்த மனிதனை ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறார் என்றால், இவன் கொஞ்ச நெஞ்சம் ஹராம் செய்யவில்லை, அவன் ஆரம்பத்திலிருந்து ஹராமான சம்பாத்தியத்திலேயே இருந்தவன். அப்படித்தான் சாப்பிட்டான், அப்படித்தான் குடித்தான், அப்படித்தான் உடையும் உடுத்திருக்கிறான். இதே நிலையை அவன் ஒரு பெரிய இபாதத்துக்கு நீண்ட பயணம் எல்லாம் செய்து விட்டான். இந்த பயணத்தின் நிலையிலே அவன் மாட்டிக்கொண்டு சிக்கிக்கொண்டு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவனுடைய வருமானம் எது இப்போது அவனை காப்பாற்றவில்லை. ஆனால் அவனிடம் இருக்கிறதெல்லாம் ஹராமா இருக்கிறது. இப்போது துவா கேட்கிறான். இந்த துவா எப்படி அல்லாஹ்வுடைய ஏற்கப்படும் என்று சொல்ல ஒரு கேள்வியை வைத்து விட்டு முடித்து விட்டார்கள். இந்த ஹதீஸ் ஒரு கேள்வியோடு முடிகிறது. ஃபஅன்னா யுஸ்தஜாபு லிதாலிக், எப்படித்தான் அவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும்? இங்கே நமக்கு மிகப்பெரிய எச்சரிக்கை இருக்கிறது. அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வ ஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்லாஹ்வுடைய அடியார்களே, முதல் விஷயம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய தூதர்களுக்கு கட்டளையிட்ட அதே கட்டளையை முஃமினாகி நமக்கும் கட்டளையிட்டிருக்கிறான் என்றால், தூதர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த முக்கியத்துவம் ரிஸ்க் விஷயத்தில் அதே முக்கியத்துவம் முஃமினாகி நமக்கும் கொடுத்திருக்கிறான். இரண்டாவது விஷயம், தூதர்களுக்கு, தன்னுடைய தூதர்களுக்கு அல்லாஹ் எப்படி அவருடைய ரிஸ்க்குக்கு பொறுப்பெடுத்துக் கொள்கிறானோ அதே மாதிரி அல்லாஹ் நம்முடைய ரிஸ்க்குக்கும் பொறுப்பெடுத்துக் கொள்வான். ஏனென்றால் ஒரு மனிதன் தன்னுடைய ரிஸ்கை பற்றி பயத்திலே ஹராமுக்கு போகிறான். தன்னுடைய நிலை என்ன ஆகுமோ, தனக்கு இந்த வேலை இல்லாவிட்டால் உடனே தன்னுடைய வாழ்க்கை முடிந்து விடலாம், அல்லது தனக்கு வேலை இல்லாவிட்டால் தனக்கு பெரிய சோதனை வந்து விடலாம், இது ஹராம் என்று எனக்கு தெரியும் என்று நம்பிக்கொண்டு புரிந்து கொண்டு எத்தனையோ பேர் ஹராமில் நிலைக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அல்லது அவர்களுடைய மன இச்சை, ஷைத்தான் அவர்களுக்கு போடக்கூடிய ஊசலாட்டங்கள் காரணமாக அவர்கள் செய்யக்கூடிய வியாபாரம் சில சமயங்கள் ஹலாலான வியாபாரமாக இருந்தாலும் அவர்கள் வியாபாரத்தில் என்ன தில்லுமுள்ளுகள் செய்தால் அந்த தில்லுமுள்ளின் காரணமாக அவர்கள் ஒரு லாபத்தை சம்பாதிக்கலாம் என்று நினைக்கிறார்கள். அல்ல, அல்லாஹ் ரிஸ்கை நிர்ணயித்தது நம்முடைய தாயின் வயிற்றில் நம்முடைய உயிர் ஊதப்படும் அதே நேரத்தில். இது நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று. ஆகவே முதலில் ஹராமிலிருந்து விலக வேண்டும் என்றால் அல்லாஹ் நிர்ணயித்து எனக்கு நிச்சயம் கிடைத்தே தீரும், என்னுடைய மரணம் வரைக்கும் உள்ள ரிஸ்கை அல்லாஹ் எனக்கு நிர்ணயித்து விட்டான். ஆகவே நான் இனி அதை பற்றி பயப்பட தேவையில்லை, எனக்குள்ள ரிஸ்க் அல்லாஹ் வானத்தில் வைத்திருக்க, அதிலிருந்து எனக்கு கொடுக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கும் என்று ஒரு மனிதன் நினைக்க வேண்டும். ஏனென்றால்
நாம் கையேந்துவது வானத்தை நோக்கி, அல்லாஹ்வை நோக்கி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை உண்மையிலே நம்ம ஈமான் கொண்டிருக்கிறோம் என்றால் அந்த ஈமானுக்கான சோதனை நமக்கு அல்லாஹ்வின் கட்டளையா அல்லது ரிஸ்கிலே வரக்கூடிய ஹராமா என்று சொன்னால், ஹராமை விட்டு அல்லாஹ்வின் பக்கம் திரும்பினா அல்லாஹ் நம் பக்கம், நம்முடைய துஆவின் பக்கம், அவன் நமக்கு பதிலளிப்பதின் பக்கம் அவன் திரும்புவான். ஆனால் இன்று மனிதர்களுடைய பிரச்சனை என்ன? அவருடைய ஈமானிய பலவீனம், அவர்கள் இந்த உலகத்தின் மீது கொண்டிருக்கிற மோகம், அல்லது உலகம் அவர்களுக்கு காட்டக்கூடிய கவர்ச்சி, அல்லது அவர்கள் தொடர்ந்து பாரம்பரியமாக காலங்காலமாக செய்து வந்திருக்கிற வியாபாரம், இதையெல்லாம் பார்க்கும்போது இது என்னை காப்பாற்றிவிடும் நினைக்கிறான். உண்மையிலே அது உங்களை காப்பாற்றாது, நம்மை காப்பாற்றாது. நாளைக்கு மறுமையில அல்லாஹ் மட்டும்தான் காப்பாற்ற முடியும். அந்த அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் என்றால் அல்லாஹ் இந்த உலகத்தில் வைத்திருக்கிற சோதனையிலே அல்லாஹ்வின் பக்கம் நிற்க வேண்டும், நபியின் கட்டளை கீழ்ப்படிய வேண்டும். இது முதலாவது. இரண்டாவது விஷயம், நாம் உண்ணக்கூடிய உணவு அது நம் சம்பாத்தியத்தின் வழியாக வந்தால் அல்ல, அது அல்லாம எந்த வழியில் வந்தாலும் அது ஹலாலானதானா என்பதிடம் கவனம் செலுத்த வேண்டும். ஹராமானதாக இருக்கிறது என்றால் நாம் அது நமக்கு எவ்வளவு பிரியமானதாக இருந்தாலும் அல்லது நமக்கு எவ்வளவு பிரியமானவர் நமக்கு கொடுத்தாலும் சரி, இதை நான் விரும்பவில்லை, இதை நான் சுண்ண விரும்பவில்லை, இதை நான் உடுத்த விரும்பவில்லை, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், என்னுடைய துஆ ஏற்றுக்கொள்ளாமல் போயிடலாம். அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய துஆ ஏற்கப்படுவதற்கான நிபந்தனைகளை நாம் இங்கே நினைத்து பார்க்க வேண்டியது இருக்கிறது. எந்த நிபந்தனைகள் அல்லாஹ் துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ஆக்கியிருக்கிறானோ அதே நிபந்தனைகளிலே மாறாக இருக்கும்போது துஆ தடுக்கப்படுவதற்கும் அது ஏற்கப்படாமல் ஆகுவதற்கு காரணமா இருக்கிறது. இங்கே பாருங்கள், 4 விஷயங்கள். ஒருவருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படணுமா? சாப்பிடும் சுத்தமான ஹலாலானதைத்தான் சாப்பிட வேண்டும். இரண்டாவது விஷயம், ஒருத்தருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமா? அவர் குடிப்பது, ஒரு சொட்டு நீர் அவருடைய வாய்க்குள் நுழைந்தால் கூட அது பரிசுத்தமான ஹலாலானதாக இருக்க வேண்டும், ஹராமான வழியிலே இருக்கக்கூடாது. மூன்றாவது, துஆ ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமா? உடுத்தி இருக்கிற ஆடை எப்படிப்பட்டது? அது ஹலாலான சம்பாத்தியத்தில் வந்ததுதானே பார்த்து விட்டுதான் நாம் அந்த ஆடை அணிய வேண்டும். இல்லை என்றால் இந்த ஆடை அணிந்து கொண்டு ஒருத்தர் என்ன ஆடை அணிந்தாலும் சரி, எவ்வளவு அழகான ஆடையாக இருந்தாலும் சரி, அது ஹராமான வழியில் வந்திருந்தால் அல்லாஹ் தஆலா இந்த அடியான் எவ்வளவு அழகான ஆடை உடுத்தி இருக்கிறார் என்று பார்த்து அவருடைய துஆவை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு நாம் உடுத்தி இருக்கிற ஆடைக்கு சம்பந்தம் இருக்கிறது என்பதற்கு இந்த ஹதீஸ் ஒரு ஆதாரம். நான்காவது, நாம் இருக்கின்ற வீடு, நாம் ஓட்டுகிற வாகனம், நாம் போகின்ற இடம், வருகின்ற இடம், நாம் இருக்கின்ற இடம் எல்லாமே துஆவுக்கான காரணங்களாக இருக்கக்கூடியது. ஒரு ஹராமான ஒரு இடத்தில் ஒருத்தர் நின்று கொண்டு அல்லாஹ்வுடைய பிரார்த்தனை செய்ய அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஒருவன் அவன் அல்லாஹ்வை தான் வணங்குகிறான், ஆனால் அவன் நின்று கொண்டிருக்கிற ஒரு கோயில் என்று நினைத்துக் கொள்ளுங்கள், முன்னாடி எதிரில் ஒரு சிலை இருக்கு, அல்ல உருவ படம் இருக்குன்னு நினைத்துக் கொள்ளுங்கள். அந்த இடத்தில் நின்று கொண்டு அல்லாஹ்வுடைய பிரார்த்தனை செய்வது கூட அல்லாஹ்வுடைய ஏற்கப்படாது. ஏன்? அந்த இடம் ஹராம், ஹராமிலே இருக்கின்ற இடம். ஹராமாக இருக்கின்ற ஒரு இடத்தில் ஒருத்தன் ஹராமித்தனமாக அந்த தப்பான இடத்தில் நின்று கொண்டிருப்பது. ஆகவேதான் ஒரு மனிதன் அல்லாஹ் துஆவை ஏற்றுக்கொள்கிற இடங்களும் உண்டு, நேரங்களும் உண்டு ஒரு மனிதருக்கு. ஏன்? அல்லாஹ் அவனுடைய மஸ்ஜிதில் கேட்கப்படுகிற துஆவுக்கு அதிகமான ஏற்றுக்கொள்ள, ஏன்? அல்லாஹ்வுக்கு பிடிச்ச இடம் இது. அல்லாஹ்வுக்கு பிடிக்காத இடங்களை விட்டு விலகிக் கொள்வதோடு துஆவை ஏற்றுக்கொள்வதற்கான காரணங்களில் ஒன்று. அப்படி என்றால் இந்த 4 காரணங்களை அப்படி திருப்பி போட்டால் துஆ ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்? எப்போதெல்லாம் ஒருத்தருடைய உணவு ஹராமா, துஆ ஏற்கப்படாது. குடிப்பு ஹராமா, துஆ ஏற்கப்படாது. உடை ஹராமானதா, துஆ ஏற்கப்படாது. அவனுடைய வாழ்க்கை முறைகள், நட்பு வட்டங்கள், சொந்த பந்தங்கள், அவன் இருக்கிற வீடு, இதெல்லாம் ஹராமானதிலே இருந்து கொண்டிருக்கிறதா, துஆ ஏற்கப்படாது. பிறகு என்னுடைய துஆ அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அவன் புலம்போது அந்த மனிதனுடைய நிலையை அவன் தன்னுடைய நிலையை தான் நொந்து கொள்ள வேண்டும் இல்லையா? அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் வாயிலாக நிறைய படிப்பினைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அவனிடம் அதிகமாக உண்மையாக விசுவாசமாக இருக்கக்கூடியவர்களாக, நம்முடைய உணவிலும் அல்லாஹ்வுக்கு விசுவாசத்தை காட்டக்கூடியவர்களாக, நம்முடைய குடிப்பிலும் அல்லாஹ்வுக்கு விசுவாசத்தை காட்டக்கூடியவர்களாக, நாம் உடுத்தக்கூடிய ஆடையிலும் அல்லாஹ்வுக்கு விசுவாசத்தை காட்டக்கூடியவர்களாக, நம்முடைய ஒவ்வொரு செயலிலும் அல்லாஹ்வுக்கு விசுவாசத்தை காட்டக்கூடிய ஈமானோடு, தௌஹீதோடு, சுன்னாவை பின்பற்றக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. துஆவிலே அல்லாஹ்வை நெருங்குவதற்கு எதெல்லாம் தடையாக இருக்கிறோ அந்த தடைகளை விட்டு நாம் விலகாமல், என்னுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று நாம் அல்லாஹ்வோட புலம்புவது, அல்லாஹ்வை அவன் துஆவை ஏற்க மாட்டேங்கிறான், அல்லாஹ் நம்மை பார்க்க மாட்டான் என்று சொல்வதெல்லாம் அல்லாஹ் மீது சொல்லக்கூடிய அவதூறாக ஆகிவிடும். அல்லாஹ் நம் அனைவரை பாதுகாக்க வேண்டும். இறுதியாக மிக முக்கியமான 2 அறிவிப்புகள். முதலாவது, இன்ஷா அல்லாஹ் மக்ரிபுக்கு பிறகு தர்பியா நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இங்கேயே இன்ஷா அல்லாஹ் அவசியம் இஷாவுக்கு பிறகு தர்பியா நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக அவசியம் உங்களுடைய குடும்பத்தாரோடு வந்து கலந்து கொள்ளுங்கள். அது போலவே இன்ஷா அல்லாஹ் நாளை இஷாவுக்கு பிறகு காந்தலில் இருக்கக்கூடிய ஜாக் மர்கஸிலே இன்ஷா அல்லாஹ் அங்கேயும் சிறுவர்களுக்கான மிக முக்கியமான
அசர்ல இருந்து மக்ரிப் வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் சிறுவர்களுக்கான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ஆகவே குடும்பத்தோடு உங்களுடைய பிள்ளைகளையும் அழைத்துட்டு வாருங்கள். அவர்களுக்கு சிறுவர்களுக்கு தேவையான முறைகள்ல அவர்களுக்கு புரியும் விதத்துல மார்க்க விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். அல்லாஹ் தஆலா நம்முடைய பாவங்களை மன்னித்து அல்லாஹ்வின் ரசூலுக்கு கீழ்ப்படியக்கூடிய மக்கள் அல்லாஹ் நம்முடைய அனைவரையும் ஆக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.